ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மீண்டும் 1480 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,18,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் இறக்குமதிக்கு மத்திய அரசு அதிரடி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஒரு உரிமத்திற்கு அதிகபட்சம் 100 கிலோ தங்கம் மட்டுமே இறக்குமதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூறு கிலோ தங்கம் மட்டும் வரியின்றி இறக்குமதி செய்ய முடியும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இறக்குமதி வர்த்தகம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயிலிருந்து 103 ரூபாய் 90 பைசாவாக உயர்ந்துள்ளது. டீசல் விலை 3 ரூபாய் 8 பைசா உயர்ந்து 95 ரூபாய் 47 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $106 உயர்ந்துள்ளது. எண்ணெய் விலை உயர்வை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 96.26 ரூபாயிலிருந்து 99 ரூபாய் 25 பைசாவாக உயர்ந்துள்ளது. டீசல் விலை 86.47 ரூபாயிலிருந்து 89 ரூபாய் 39 பைசாவாக உயர்த்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காய்கறிகள், மளிகை பொருட்களின் விலை உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கவலை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் கடும் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். விலைவாசி உயரக்கூடும் என்கிற அச்சம் எழுந்திருப்பதாகவும் கூறியுள்ளனர். பெட்ரோல் போடணும் அப்படின்னு நினச்சா கூட யோசிக்கணும். திருப்பி விலை ஏற்றிடுவாங்களோ, இன்றைக்கி ஏற்றிடுவாங்களோ, நாளைக்கு ஏற்றிடுவாங்களோ. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் முன்னாடியே சொல்லிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எதை யூஸ் பண்ணாதீங்க, எங்கேயும் பண்ணாதீங்க, அது வாங்காதீங்க, இது வாங்காதீங்கன்ட்டு. இன்னைக்கு ஒரு நாள் என்ன, இனிமேல் சாப்பிடாதீங்க, படுத்து தூங்க, வீட்டிலே உட்காந்து அதான் ஒர்க் ஹோம் பண்ணுங்க, அது இதுங்கிறாங்க. இது எப்படி ஆக போகுதுன்னு இன்னி இப்போ மக்களோட பாதிப்பு இன்னி ரொம்பவே இருக்கும். வாடகை வண்டி தான் ஓட்டி இருக்குண்ணா. இந்த பெட்ரோல் ரொம்ப வாடகை கட்டணும். இதுக்கே வீட்டு வாடகை இருக்குது, சாப்பாட்டு செலவு இருக்குது. எனக்கு இருக்கிறது ஒரு பையன், நான் அவன் சம்பாதிக்கிறது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற இந்த சூழ்நிலை நீங்கள் இந்த பெட்ரோல் விலைவாசி ஏற்றத்தை நீங்கள் மீண்டும் வாபஸ் வாங்கணும்னு உங்களை நான் மத்திய அரசு கேட்டுக்கொள்கிறேன். வளைகுடா நாடுகளில் போர் முடியும் வரை பெட்ரோல் டீசல் விலை குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்க தலைவர் முரளி தெரிவித்துள்ளார். அடுத்த 15 நாட்களுக்கு பிறகு மேலும் விலை உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 3 ரூபா விலை உயர்வு அப்படின்னும்போது ஒரு விதத்தில் மூச்சு விடுற மாதிரி இருக்குது. காரணம், நாங்கள் எதிர்பார்த்தது இதே ப்ரைஸ் இன்க்ரீஸ் 10 ரூபா ஆகுமா, 15 ரூபா ஆகுமா. ஏன்னா அவங்க பேப்பரில் கொடுத்தது 15 ரூபா பெட்ரோலுக்கு அவங்களுக்கு நஷ்டமும் 35 ரூபா டீசலுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிகமான உயர்வு இருக்கும் அப்படின்னு பயந்துன்னு இருந்தோம். நல்ல வேளை அந்த அளவுக்கு விலையை உயர்த்தலை. மேலும் உயருமா அப்படின்றத அசோசியேஷன் தரப்புலேருந்து நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா அடுத்த 15 நாளுக்கு அப்புறம் விலை உயர்வு ஏற்படுத்தவும் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மேற்காசிய போர் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருள் விலை உயர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை 20% முதல் 100% வரை உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எரிபொருள் விலை உயர்வுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார்.
மோடி அரசின் தவறுக்கான விலையை பொதுமக்கள் கொடுப்பதாக அவர் கூறியுள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. விரைவில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருந்த நிலையில் பெண்கள் வங்கி கணக்கில் உரிமை தொகை செலுத்தப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடு காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வில் கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் ஜூன் 14ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு கட்டணமின்றி நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். ரத்து செய்யப்பட்ட தேர்வுக்கான கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு ஆன்லைனில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் இனி முறைகேடுகள் நடக்க அனுமதிக்க மாட்டோம் எனவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார். நீட் தேர்வை மத்திய அரசால் சரியாக நடத்த முடியவில்லை என அமைச்சர் CTR நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வு தேவையற்ற ஒன்று என்று கூறியுள்ளார். பழைய முதல்வர் தொடர்ந்து கடிதமாக எழுதுறாருன்னு சொல்லி இப்போ இருக்க முதல்வர் குற்றச்சாட்டு வச்சார். ஆனால் இப்போ முதல்வரும் திரும்ப ஏன்னா நீட் தேர்வு யார் ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தேர்வை கூட அவர்களால் ஒழுங்காக நடத்த முடியல. எவ்வளோ நேரம் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்வே பெரிய கஷ்டமான விஷயம். இந்த தேர்வில் இவங்க ஒரு தடவை நடத்தி முடிச்சுட்டு திரும்பவும் தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கும் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாகவும் இந்த நீட்டு தேர்வு மிகப்பெரிய வியாபாரமும் மாறி இருக்கு. நீட்டில் குறைந்த மார்க் எடுத்தவர்களும் மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் சேர முடிகிற சூழ்நிலை இருக்குது. அதனால் நீட்னால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தகுதியானவர்கள் தேர்வு செய்யணும்னா நீட்னால் எந்த பயனும் இல்லை. கண்டிப்பாக இது தேவையற்ற ஒன்று. வினாத்தாள் கசிவு காரணமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்தும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மாணவர்களின் நலன் காக்க அவசர சட்டம் இயற்றவும் பிரதமர் மோடிக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்றனர். அரபிக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. 17ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடலிலும் 24ஆம் தேதி தெற்கு அரபிக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. திருவாரூர், தஞ்சாவூர், சிதம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவித்தபடி வரும் புதன்கிழமை வெளியாகும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 லட்சம் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதியுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை. பெட்ரோலிய இருப்புகள் குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற்றம். நான் எனது 2வது வீட்டிற்கு வந்துள்ளேன் என ஐக்கிய அரபு அமீரகத்தில் பேசிய பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். விமானப்படைகளின் பாதுகாப்பு இந்திய நாட்டிற்கு கிடைத்த பெருமை என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் உள்ள முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார்.
தலைமை செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் BMW, TVS, ஹட்சன் உள்ளிட்ட நிறுவனங்களின் முதன்மை நிர்வாகிகள் பங்கேற்றனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தின் நிலை தொடர்பாக முதல்வர் விஜய் ஆய்வு செய்துள்ளார். தொழிற்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலையம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அமைச்சரவையில் 2 காங்கிரஸ் MLAக்களுக்கு இடம் அளிக்கப்பட்டுள்ளதாக MP மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். ஒரு புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் விஜய் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியுள்ளார் என்றும் அவர் கூறினார். தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள அமைக்கப்பட்ட குழுவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். 36 பேர் கொண்ட இந்த குழு வரும் 18ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக ஆய்வு செய்கிறது. அதிமுக உள்கட்சி விவகாரம் குறித்து இன்பதுரை, தனபால் MP உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி ஆலோசனை மேற்கொண்டார். ஆளுநர் சென்னை வந்ததும் அவரை சந்திக்கவும் EPS திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கொறடா விவகாரம் தொடர்பாக CV சண்முகம் தரப்பினர் சபாநாயகரை சந்தித்துள்ளனர். அதிமுக 2ஆக பிளவுபட்டுள்ள நிலையில் CV சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சபாநாயகரை சந்தித்து பேசியுள்ளனர். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடா நியமனம் பரிசீலனையில் உள்ளதாக சபாநாயகர் JCD பிரபாகர் விளக்கமளித்துள்ளார். கடிதம் கொடுத்து 2 நாட்கள்தான் ஆவதாகவும் பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகளை நீக்கி EPS வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது என நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி ஆகியோர் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். நீக்கப்பட்டது 28 முக்கிய நிர்வாகிகளும் அவர்கள் வகித்த பொறுப்புகளில் தொடர்வார்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பிரசார உழைப்பை யாரும் மறுக்கவில்லை என SP வேலுமணி தெரிவித்துள்ளார். நான் மட்டுமே எல்லாம் என்ற அணுகுமுறை ஏற்க முடியாது எனவும், போங்க என்று விரட்டாமல் வாங்க என்று அழைத்து பேச வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தாவேக்கு ஆதரவு அதிமுக MLAக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சட்டப்படி அனுமதி இருந்தாலும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரானது என VCKவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குதிரை பேரம் இல்லை என்பதை முதலமைச்சர் விஜய் தெளிவுபடுத்த வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களும் நிபந்தனை இல்லை என அறிவிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை நடிகர் சங்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்தனர். நாசர், கார்த்தி, பூச்சி முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்த நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியானது. திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாடினர். சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் படத்தின் தொடக்கத்தில் முதல்வர் விஜய்க்கு நன்றி கூறி ஸ்பெஷல் தேங்க்ஸ் கார்டு போடப்பட்டுள்ளது. சிறப்பு காட்சிக்கான அனுமதி உள்ளிட்டவற்றிற்கு முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த விலைவாசி 8.3% அதிகரித்திருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழிற்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. போர் சூழல், எரிசக்தி செலவினங்கள் அதிகரிப்பே விலைவாசி உயர்வுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க தவறியதாக திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் மோகன்தாஸ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 24 மணி நேரமும் மது விற்பனை புகார் தொடர்பாக சென்னை பெருநகர காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ராமநாத சுவாமி திருக்கோவில் பிரசாத லட்டு விற்பனையில் 3,40,65,000 ரூபாய் மோசடி. பேஷ்கார் பஞ்சமூர்த்தி உட்பட 6 அதிகாரிகளை இந்து சமய அறநிலையத்துறை சஸ்பெண்ட் செய்துள்ளது. சதுரகிரி மலைக்கோவிலில் தனியார் அன்னதான மடங்கள் செயல்பட அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கோவில் நிர்வாகம் சார்பிலேயே அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள வீட்டில் மர்ம பொருள் வெடித்து விபத்து ஏற்பட்டது. சிலிண்டர் வெடித்ததற்கான முகாந்திரம் இல்லாததால் நாட்டு வெடிகுண்டு எதுவும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. நெல்லை மேலப்பாளையத்தில் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ரிஃபா ஃபாத்திமா என்ற சிறுமி சுமார் 40 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் மூதாட்டியை கொலை செய்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோவில் வந்த 2 மர்ம நபர்கள் 70 வயது மூதாட்டி பொன்னம்மாளின் கைகளை கட்டி கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நகைகளை திருடி சென்றுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விடுமுறை காரணமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. டோக்கன் இல்லாமல் நேரடியாக இலவச தரிசனத்திற்காக சென்ற பக்தர்கள் சுமார் 28 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள வி.டி. சதீஷன் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனை அவரது இல்லத்தில் சந்தித்தார். கேரளாவின் 13வது முதலமைச்சராக வி.டி. சதீஷன் வரும் 18ஆம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். அதானி குழுமம் மீதான லஞ்ச புகார்கள் தொடர்பாக பிரதமர் மோடியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் எதையும் மேற்கொள்ளவில்லை எனவும் மாறாக அதானியின் விடுதலைக்காக பேரம் பேசியுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பாஜக எம்எல்ஏ குல்தீப் செங்காருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்த டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து. வழக்கை மீண்டும் விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்கா சீனா இடையிலான உறவு மிகவும் வலுவாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த அவர் ஈரான் அணு ஆயுதங்கள் வைத்திருப்பதை சீனாவும் விரும்பவில்லை என கூறியுள்ளார்.